நிறுத்திய காரணத்தினால் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டு என்பது ஒரு சோதனையான வேதனையான என்பதை இந்த வேதனை அளிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஏன்னா விவசாயிகள் என்பது நானும் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தால் விவசாயிகள் படுகின்ற துன்பம் கடுமையானது. விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை விற்பனை செஞ்சு தான் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த முடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மத்திய அரசு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும். இது எந்த அடிப்படையில் நிராகரித்தார் என்று விளக்கம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த விளக்கம் கிடைச்சபோது தெளிவாக நான் குறிப்பிட்டேன். எஸ்ஐஆர் பொறுத்தவரை பணிச்சுமை அப்படின்னு சொல்லி அந்த பணியில் ஈடுபட்டிருக்க அங்கன்வாடி முதல் கொண்டு அந்த வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, புறக்கணிப்பு பணியில ஈடுபடுறாங்க. எங்க எல்லாம் வந்து சொல்றதை கேளுங்க. பணி யார் மேற்கொள்வது? நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதாவது எஸ்ஐஆர் பணி என்பது யார் மேற்கொள்வது? யாரோ ஒருத்தர் மேற்கொண்டு தான் ஆகணும். இந்த பணி யார் செய்வது? இந்தியா முழுவதும் நடக்குது, நம்ம தமிழ்நாட்டு மட்டும் நடக்குதுல, பல மாநிலத்தில் நடக்குது. இதுக்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் வைத்து தான் எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள முடியும். இது தனியாக ஒரு ஏஜென்சி வைக்க முடியாது. அந்த அரசு அலுவலர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படணும். எங்க நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுல எவ்வளோ தன்னை உயிரெல்லாம் பொருட்படுத்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஏங்க இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது கூட ஒருத்தர் வந்து முன் வரலைன்னா அப்புறம் நாடு எப்படிங்க வளரும்? அதாவது இதை அவர்களை விட்டா, சுதந்திரமா விட்டா அவர்கள் செயல்படுவாங்க. புரியுதுங்களா? அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டால் அரசு அலுவலர்கள் இந்த பிஎல்ஓ அவர்கள் சரியான முறையில் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனா அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. அதிமுகவில் நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்படுறது. இப்ப சமீபத்தில் அரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பட்டியலின எம்எல்ஏவை கீழே உட்கார வச்சுட்டாங்க. தெரியல, நான் பார்த்தேன். அப்படி இல்லை, எங்களுக்கு எல்லாம் கிடையாது. எங்களதெல்லாம் வந்து ஜாதிக்கும் மாத்திரைக்கும் அப்பாற்பட்ட கட்சி. புரியுதுங்களா? அம்மா இருக்கின்ற பொழுது திரு தனபால் அவர்களை உயர்ந்த இடத்துல அமர வச்சு அத்தனை எம்எல்ஏ, நாங்க மட்டும் இல்ல, ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி கூட சட்டப்பேரவை தலைவர் சட்டப்பேரவைக்கு நுழைந்தவுடன் அந்த ஆசனத்தில் அமர்ந்தவுடன் எழுந்து நின்று மரியாதை செலுத்தக்கூடிய அளவிற்கு எங்களுடைய அதிமுக அரசு, அதிமுக கட்சி பட்டியலின மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கிய கட்சி அதிமுக கட்சி. ஜவுளி பூங்கா திட்டம் வந்து சாயப்பட்டறை அமைக்கிறாங்க. அதுக்கு இன்னும் எதிர்கட்சி தலைவர், அதாவது ஏற்கனவே இந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்ம ஸ்டீல் பிளான்ட்ல ஒரு குறிப்பிட்ட நிலம் கையகப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம். அங்கேயே அது மட்டும் இல்ல, இந்த ராணுவத்திற்கு தேவையான உதிரி பாங்கள் தயாரிப்பதற்கு அங்கேயும் நிலம் கையப்படுத்துறதுக்கு இரண்டுக்கு சேர்ந்து நாங்கள் வந்து முயற்சி செஞ்சோம். மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பிச்சோம். சுமார் 1500 ஏக்கர் இந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு உள்ள இருக்கின்ற நிலம் காலியாக இருக்கின்றது, பயன்படுத்தாமல் இருக்கின்றது. அந்த நிலத்தை இந்த 2 திட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் மூலமாக எழுதப்பட்டது. மத்திய அரசு ஒத்துக்கொண்டது. அதுக்குண்டான ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த கைட்லைன் படி தான் பணம் கட்டி தான், பணம் செலுத்தி தான் அந்த ஸ்டீல் பிளான்ட்டுக்கு தேவை நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அப்பொழுது மத்திய அரசு சொல்லிச்சு, மத்திய அரசு குறிப்பிட்டாங்க, நீங்க கைட்லைன் படி நீங்க அந்த 1500 ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தப்பட்டால் இதை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி வழங்கும் சொன்னாங்க. ஆனால் இந்த அரசு கிடப்பில போட்டுது. இப்போ அங்கே வந்து அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் எதை கொண்டாந்தமோ அதையெல்லாம் இவர்கள் கடைபிடிப்பதே கிடையாது, தொடர்வது கிடையாது. அதே விவசாயிகள் பாதிக்காத அளவிற்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அதுதான் ஸ்டீல் பிளான்ட்லயே ஏற்கனவே 500 ஏக்கர் இடத்தை எடுப்பதற்கு அதிமுக ஆட்சி முயற்சி செஞ்சது. மத்திய அரசு இசைவு கொடுத்தது. அந்த ஸ்டீல் பிளான்ட்லாம் நாங்கள் கொடுக்கணும். ஆனா இவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனால விவசாயிகளுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டு, நீ நானும் பேசி என்ன பிரயோஜனம்? சொல்றதை கேளு. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீ நானும் பேசி பிரயோஜனம் கிடையாது. அதனால இந்த பயணம் இல்லை. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.